Hey guys, welcome back to my channel, this is Lifestyle. இந்த சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே லைக், கமெண்ட் and ஷேரும் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல Cosrx snail mucin essence ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் இதை 2-3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூவை உங்களுக்கு கூட இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்னேல் மியூசின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்னேல் மியூசின் வந்து ஸ்னேல்லேருந்து வர ஒரு செக்ரீஷன் தான். ஸ்னேல் செக்ரீட் பண்ணுறது தான் வந்து ஸ்னேல் மியூசின் அப்படின்னா வந்து ஸ்னேல் ஸ்லைம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த Cosrx அப்படின்ற பர்டிகுலர் பிராண்ட் இது எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா ஸ்னேல்ஸை வந்து ஒரு மெஷ் நெட்குள்ளே விட்டுறாங்க. அது டார்க் ரூமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்னேல்ஸ் வந்து அந்த மெஷ் நெட் மேலே விடுற அந்த செக்ரீஷன் தான் வந்து இந்த ஸ்னேல் மியூசின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்னேல் மியூசின் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸில் ப்ரூவும் பண்ணியிருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னேல் மியூசின் வந்து உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு நிறைய டெக்ஸ்சர் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அப்படின்னா ஆக்னி ஸ்கார்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது above 30 இருக்கவங்களாம் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். ஆன்டி ஏஜிங் ஒரு வேலை wrinkles ஃபைன் லைன் இருந்துச்சுன்னா அதை கூட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மாய்ஸ்சர் வந்து நல்லா ரீடைன் பண்ணும். ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்ல இருக்க டேமேஜஸ், சன்பர்ன் அப்படின்னா எந்த விதமான டேமேஜாக இருந்தாலும் அதை கியூர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக. அடுத்து நம்ம ஒயிட் யூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி கன்சர்ன் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படி இல்லைனா ஆக்னி ஸ்கார்ஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேல் மியூசினுக்கு ஹைலோனிக் ஆசிட் அது கூடயே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ ஹைலோனிக் ஆசிட் அதாவது ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டேமேஜ் ஸ்கின், உங்களுக்கு வந்து சன் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா கூட ஸ்கார்ஸ் இருக்குது நிறைய அந்த மாதிரி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் above 30 இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அதனால இது வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால நீங்கள் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்னேல் மியூசின் அதுவுமே வந்து கொஞ்சம் ஏஜ் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஸ்னேல் மியூசின் எப்போல்லாம் சேஃப் டு யூஸ் அண்ட் இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் போத் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் இருந்தீங்கன்னா டே டைம் அவாய்ட் பண்ணிடுங்க, நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டே டைமில் இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ட்ரை ஸ்கின் இருந்தீங்கன்னா நீங்கள் போத் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மியூசின் போட்டு இதுக்கப்புறமா நீங்கள் சீரம், அப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் காலையில் இருந்தால் சன்ஸ்க்ரீன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதை நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து சீரம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சீரமுக்கு பதிலாக நீங்கள் வந்து மியூசினை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான், கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். இப்போது இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். 20 இயர்ஸ்க்கு மேலே என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹைலோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ளம்டாக ஹைட்ரேட்டடாக பார்த்துக்குது. ஸோ அதனால் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்னேல் மியூசினுக்கு ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதனால் பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலி ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹைலி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் பிடிக்கல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி சாலிசிலிக் ஆசிட், AHA இதெல்லாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மியூசினை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இது வந்து உங்களுக்கு செட் ஆகலாம். ஸ்னேல் மியூசின் கூட என்ன மாதிரியான ஆக்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு எசன்ஸ். ஸோ சிரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன மாதிரி சிரம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது கூட நீங்கள் நயசினமைட் அப்படின்னா வைட்டமின் C, ஆல்ஃபா பியூட்டின், அப்புறம் AHA, BHA யூஸ் பண்ணிட்டு அதை எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணி அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை வந்து ஸ்கின் சூதிங் மாதிரி தானே. ஸோ அதனால் யூஸ் பண்ணலாம். ஹைலோனிக் ஆசிட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா தேவையில்லை, ஏன்னா இதுலேயே வந்து ஹைலோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சினமைனா யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பார்த்துட்டு, ஏன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப செட் ஆகுதான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிசல்ட் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 30 to 40 days ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ வந்து ஹைலி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கிடையாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ அதனால் 30 to 40 days ஆகும். இது உங்களுக்கு செட் ஆகுதா நீங்கள் பார்த்துட்டு செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். நைட் போடுறீங்கன்னா நைட் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் தெரியும். இப்போ நான் சில டிஸ்க்ளைமர்ஸ்லாம் சொல்லிடுறேன். டிஸ்க்ளைமர்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு செட் ஆகலாம், நீங்கள் என்ன திட்டக்கூடாதுல்ல, அதனால். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் எடுங்க. பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பாட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஒரு மினி வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்னேல் மியூசினோட Cosrx ஸ்னேல் மியூசினோட மினி வெர்ஷன் ஒன்று இருக்குது. macron.comல விற்கிது. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு அதுக்குமா பெரிய பாட்டிலில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து அதாவது சிரம் போடுறப்ப எந்த சிரம் உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த 3 டிஸ்க்ளைமர். இந்த எசன்ஸை நான் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட குட்டி ரிவ்யூவை உங்க கூட இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்னேல் செக்ரேஷன் ஃபில்ட்ரேட் தான் இருக்குது, அதாவது ஸ்னேல் மியூசின் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்க்ரீடியன்ஸில் பேந்தனால் அண்ட் ஆலன்டானின் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை காம் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதோட 3 காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை நான் ஏன் இங்கே ஷோ பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒன்று அலர்ஜிக் வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால தான் இதில் எனக்கு பிடிச்சதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது, கலர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காமிங் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது, ஆல்டான் அண்ட் பேந்தனாலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்ல கொஞ்சம் குவிக்காக அப்சர்வ் ஆகிடுது. லைட் வெயிட்டாக இல்லை, பட் அப்சர்ப்ஷன் வந்து கொஞ்சம் குவிக்காக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நான் இது வந்து நைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், காலையில் யூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டாலே ஆயிலி ஆகிடும். ஸோ இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஆயிலி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது, நிஜமாவே போயிருக்கு. ரெட் கலர் ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்கும் எனக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி மறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருக்காது. ஸோ அதனால ஆக்னி ஸ்கார்ஸ் கண்டிப்பாக இது வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா ப்ளம்ட் அண்ட் ஹைட்ரேட்டடாக பார்த்துருச்சு. ஸோ அதுக்கு ரொம்பவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து 30 above ஏஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.